இன்னைக்கு 173 இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி கேஎஸ் ரவிக்குமார் பண்ணுறதா இருந்துச்சு, சுந்தர் சி பண்ணுறதா இருந்துச்சு, சிபி சக்கரவர்த்தி பண்ணுறதா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறாருங்கிறத ஃபைனல் பண்ணி பூஜையும் நெத்திக்கு போட்டாங்க. யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ரஜினி. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணுறாங்க. நேற்றுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, பேசுனா ஏன் பேசலேன்னு கேட்குறாங்க, பேசலைன்னா ஏன் பேசலேன்னு கேட்குறாங்க. இப்படி வந்து எது செஞ்சாலும் குத்தமாக போயிடுச்சு. இந்த அஸ்வத் மாரிமுத்து இது பிரதீப் ரங்கநாதன் அவருக்காக எழுதப்பட்ட கதை, ஒரு அர்ஜென்ட்டுக்காக இது ரஜினி கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக்லாம் பிரதீப் ஒரு ஹெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அப்படிலாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? பிரதீப் ரங்கநாதனுக்கு தயாரிக்கப்பட்ட கதையெல்லாம் இது கிடையாது. இது வந்து ரஜினிகாண்டி தயாரிக்கப்பட்ட கதை. 75 வயசில் இந்திய சினிமாவில் எந்த நடிகராக வந்து சூப்பர் ஸ்டாராக பட்டத்தோட இன்னைக்கு கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த மேடையில் ரஜினி பேசும்போது அவர் சொல்லும்போது இது மாதிரி பேசினாலும் குத்தம் பேசாட்டாலும் குத்தம்னு சொல்லும்போது கமலே திரும்பி பார்க்குறாரு. ஆமாம், இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வந்து கூலிக்கு இது 100 பாஷா மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டேரக்டர்ஸ் முன்கூட்டியே சொல்றது ஒரு ஆபத்தா இருக்கா படங்களுக்கு? எப்பவுமே படைப்பாளிகள் அவங்க படத்து மேல பெரிய நம்பிக்கை வச்சு தான் பேசுவாங்க. அதுல வந்து நம்ம தவறா சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் சொன்ன மாதிரி படத்தை எடுத்திருந்தாரா அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி. நீங்கள் யாரை கொண்டு வந்து நடிக்க வச்சாலும், அமீர் கான் நடிக்க வச்சாலும், நாகார்ஜுனா நடிக்க வச்சாலும், யார் நடிக்க வச்சாலும் அது ரஜினி படம். ரஜினிக்கு தானே இங்கே மார்க்கெட்டு, ரஜினிக்கு தானே வந்து மாசு, ரஜினி தானே வந்து மக்களால் விரும்பப்படுற நாயகனாக இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி படம் பண்ணுறீங்க டைரக்டர் வாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஜாலியாக சொன்னோம். அப்போல்லாம் வந்து எந்த மீனிங்குமே நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஆனால் சிபி நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட, என்னைய விட்டு போய் தலைவர் பக்கத்தில் போய் நீ உட்காந்துக்கிட்டேன். நான் என்ன செய்யறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இருக்கிற அந்த முரண்பாடு ஏதாச்சும் இருக்கா? உண்மையா அப்படி ஏதாச்சும் இருக்கா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் 2 பேருக்குமான விஷயம்? முதல்ல வந்து விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் எந்த முரண்பாடும் ஓகே, அதுதான் உண்மை. ரஜினி வந்து ஒரு நடிகரை தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளை எதிர்காலத்தை உருவாக்குங்கள். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபக். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடைசியாக நம்ம மகேந்திரன் அவரை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போது தர்மன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரஜினி படங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு டாக்டராக நடிக்கிறாருங்கிறது தெரியுது. கையில் க்ளவுஸ் போட்டிருக்காரு, சர்ஜிக்கல் இது வந்து நைஃப் வச்சுருக்காரு, சர்ஜன் அப்படி. ஆமாம், சர்ஜன்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ தர்மன் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தர்மன் அப்படின்னும் போது அது அந்த பேரே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா அழுத்தமாக இருக்குது. ஏற்கனவே அவர் தர்மத்தின் தலைவன். ஆமாம், தர்மத்தின் தலைவன் படம் மட்டும் இல்லை, தர்மதுரைன்னு ஒரு படம் நடித்தார் இல்லையா? அந்த தர்மதுரை படத்தில் வந்து ரஜினியோட கேரக்டர் பேர் வந்து தர்மன். ஓகே. ஸோ இது ரஜினி படத்துக்கு ஆப்டான டைட்டில், நல்ல ஒரு மாசான டைட்டில் தர்மன்ங்கிறது. ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 173 இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி கேஎஸ் ரவிக்குமார் பண்ணுறதா இருந்துச்சு, சுந்தர் சி பண்ணுறதா இருந்துச்சு, சிபி சக்கரவர்த்தி பண்ணுறதா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறாருங்கிறத ஃபைனல் பண்ணி பூஜையும் நெத்திக்கு போட்டாங்க. இன்னைக்கு வந்து ஷூட்டிங்கும் இன்னைக்கு வந்து தொடங்கிட்டாங்க. எப்போவுமே வந்து எப்படின்னா ரஜினி அவர் எப்போவுமே மசாலா படம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் படம், அதுதான் நடிக்கிறதுக்கு விரும்புவார் ரஜினி. இந்த கதை இருக்கும் ரஜினி படத்தில், ஆனால் அந்த மாஸ் இருக்கணும், ரஜினியோட மாஸ். ஆமாம், கமர்ஷியல். ரஜினி படத்தை ரஜினியுமே அப்படி படங்கள் நடிக்கிறதுக்கு தான் விரும்புகிறாரு. என்டர்டெயின்மெண்ட், ரஜினி இஸ் பெஸ்ட் என்டர்டெய்னர். ரஜினி மாதிரி ஒரு என்டர்டெய்னரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கதாநாயகன், ஒரு பெரிய ஒரு அது ஒரு டேலண்ட் தான். அது ஒரு அசாத்தியமான ஒரு திறமை. அது அப்படியே போகிற போக்கிலே பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல்லையே வந்து மக்களை கவர்ந்து இழுத்து சுண்டி இழுத்தவர். கிட்டத்தட்ட
50 வருஷமாக பாருங்களேன் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். 50 வருஷமாக 75 வயசு 75 வயசில் இந்திய சினிமாவில் எந்த நடிகராவது வந்து சூப்பர் ஸ்டாராக பட்டத்தோட இன்னைக்கு கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ரஜினிக்குன்னு ஒரு கிரேஸு, ரஜினிக்குன்னு ஒரு ஆடியன்ஸு, ரஜினிக்குன்னு ஒரு பிஸ்னஸ்ஸு, ரஜினிக்குன்னு ஒரு ஓப்பனிங் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ரஜினி படம் தொடங்கும் போது அதுவே ஒரு பேச்சு பொருளாக மாறும். ரஜினி படம் அப்படின்னாலே அது டாக் ஆஃப் த டவுன் தான். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஜெயிலர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த படம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் இப்போ தொடங்கிட்டாங்க. இந்த படம் நிச்சயமாக ரஜினியுடைய மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த சப்டைட்டில் பார்த்தீங்களா, தர்மன் அப்படின்னு போட்டு கீழே வந்து தி டெட்லி டாக்டர்னு போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு நல்ல டாக்டர், ஆனால் வெளியில் வந்தால் சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மாசான ஒரு ஹீரோவாக ரஜினி இருப்பார். ஸோ இது அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஓமை கடவுளே அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம். அது அசோக் செல்வன் படமாக இருந்தால் கூட பெருசாக பேசப்பட்டது, நல்ல ஒரு படமாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிராகன், அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அது நல்ல அழுத்தமான படம், அழுத்தமான கதைக்குள்ள ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருந்தது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எப்படி எடுக்கணுங்கிற அந்த நேர்த்தி வந்து அஸ்வத் மாரிமுத்து நல்லாவே கற்று வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி அப்படின்னும் போது ரஜினி படத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு தாண்டி 3 இயக்குநர்களை தாண்டி இன்றைக்கி அவர் கிடைச்சிருக்குன்னும் போது அதை அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். இது வேறு மாதிரியான ஒரு அதிரிபுதிரியான ரஜினி படமாக இருக்கும். தர்மன் வந்து ரஜினி கேரியர்லேயே அது ஒரு அடுத்து ஒரு மைல் கல்ல அமையும், ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த தர்மன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் ஏதோ வேண்டா வெறுப்பாக வந்து உட்காந்த மாதிரி இருக்குது அந்த நிகழ்ச்சியில். மூஞ்சி உருன்னே வச்சுருந்து உட்காந்துருந்தாரு. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பார், சிரிச்சில் பேசுவார். அந்த ஸ்பீச்லேயுமே ரொம்ப ஒரு விரக்தியில் பேசுகிற மாதிரி பேசினார். அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக அவர் விரக்தியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரஜினி நேற்றுக்கு பேசினதை பார்த்தா நமக்குலாம் ரொம்ப வேதனையாக இருந்தது. அதை எப்படின்னா, ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த நடிகர். தமிழ் சினிமாவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ரஜினி வந்து ஒரு நடிகரை தாண்டி ஒரு நல்ல மனிதர், நல்ல எளிமையான மனிதர், இனிமையான மனிதர், ரொம்ப அன்பான மனிதர். ரஜினி அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களோட ரஜினியை கனெக்ட் பண்ணுறாங்க. ரஜினியை வந்து கனெக்ட் பண்ணி இன்னைக்கு ரஜினியை வந்து பயங்கரமாக இணையதளங்களில் சோஷியல் மீடியாவில் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்ப தவறாக ரொம்ப தரங்குறந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப தவறான விமர்சனங்களை வந்து ரஜினி மேலே வைக்கிறாங்க. அது கொஞ்சம் கூட ரஜினிக்கு அந்த விமர்சனத்தில் தொடர்பே கிடையாது. ரஜினிக்கு ஏதாவது தொடர்பு இருந்து அப்போ ரஜினி வந்து தாக்கப்பட்டார், அதாவது சொற்களால் தாக்கப்பட்டார்னா அப்போ ஒரு நியாயம் இருக்கும். எந்த தொடர்புமே இல்லை. யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ரஜினி. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணுறாங்க. ரஜினி பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது, ரஜினி பேசாட்டாலும் பிரச்சனையாக இருக்குது. நேற்றுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, நான் பேசினா ஏன் பேசலன்னு கேட்குறேன், பேசினா ஏன் பேசினேன்னு கேட்குறாங்க, பேசலைன்னா ஏன் பேசலன்னு கேட்குறாங்க. இப்படி வந்து எது செஞ்சாலும் குத்தமாக போயிடுச்சு அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதாவது இதெல்லாம் எப்படின்னா ரஜினியோட மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள், ரஜினியை சுற்றி நடக்கிற விஷயங்கள், ரஜினி மேலே நடக்கிற தாக்குதல்கள், தாக்குதல்கள் எல்லாத்தையும் ரஜினி பார்த்துட்டு தான் இருக்கார். ரஜினிக்கு தெரியும். ஆனால் ஒரு 75 வயது ஒரு முதிர்ந்த மனிதர், ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தில் இருக்கவர். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இன்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ரஜினி இருக்கும்போது ரஜினி தான் முதன்மையான நடிகர். அந்த இடம் வந்து வேற யாருக்குமே ரஜினி விட்டு கொடுத்ததே கிடையாது. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணது எல்லா லீட் ஆக்டரோடையும் அவர் போட்டே இருக்காரு. இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு நம்பர் 1 இருக்காருங்க. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வந்துட்டாங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஆனால் யாருக்குமே அந்த இடத்தை தொடுறதுக்கு கூட முடியல. யாராலையுமே அந்த ரஜினியை தொடுறதுக்கோ நெருங்கிறதுக்கோ முடியல. அப்படி ஒரு உயரத்தில் வந்து ரஜினி இருக்கார். அந்த மார்க்கெட்டை அவர் தக்க வச்சுக்கிறாரு. அப்படிப்பட்ட படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ரஜினி நினைச்சா எதுலையுமே தலையிடாமல் கேஷுவலாக இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் ஷூர் ஷாட் அடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ கூட ஜெயிலரில் என்ன நடந்துச்சு தெரியுமா? முழுசாக ஜெயிலர் 2 படம் பார்த்துட்டாங்க. சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. அது ரஜினி வந்து இயக்குனர் நெல்சன் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நெல்சன் சொல்லி அவருடைய ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காரு. அது ரீஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஜினியை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் ரீஷூட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ரஜினி நடிச்சு கொடுத்துருக்காரு. என்ன அவசியம் இருக்குது? ஒரு படம் நடிச்சிட்டோம், நம்ம வந்து சூப்பர் ஸ்டார், நம்ம டாப் ஸ்டார், நம்ம என்ன படம் நடித்தாலும் ஓடும் அப்படின்ற கர்வம்லாம் ரஜினி கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம படம் ஓடணும்,
நம்ம படம் நல்லா இருக்கணும், நம்ம வந்து மக்கள் ரசிக்கணும், நம்ம ரசிகர்கள் வந்து நம்ம படத்தை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து இணையதளங்களில் தாக்கப்படுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து சங்கடத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த மேடையில் ரஜினி பேசும்போது அவர் சொல்லும்போது இது மாதிரி பேசினாலும் குத்தம் பேசாட்டாலும் குத்தம்னு சொல்லும்போது கமலே திரும்பி பார்க்குறாரு. ஆமாம், நம்மள பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது. ஆமாம், கமலை திரும்பி பார்த்தார்ல, கமல் திரும்பி பார்க்கும்போது கமல் முகத்துலையுமே ஒரு சின்ன ஒரு சோகம் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல மனிதர், நடிகர், எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனிதர். அவருக்கு இது மன வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி வந்து விமர்சனங்கள் பண்ணுறது, அதாவது சம்பந்தமே இல்லாமல் அவரை விமர்சனம் பண்ணுறதுங்கிறத தவிர்க்கணும். இந்த இணையதளங்கள் மூலமாக அவர் மேல் நடத்தப்படும் தாக்குதல்கள், அதாவது இணைய தாக்குதல்கள் வந்து நிறுத்தப்படணும். அது வந்து அவருக்கு மனசு வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. எப்போவுமே நீங்கள் ரஜினியோடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். அதாவது ஒரு மேடையில் ஏறினா அரை மணி நேரம் பேசினாலும் சரி, 1 மணி நேரம் பேசினாலும் சரி, ரொம்ப கலகலப்பாக பேசுவார், ரொம்ப ஹியூமர் சென்ஸோடு பேசுவார். அவருக்கு ஆரம்ப காலத்தில் நடந்த அவமானங்கள் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு ஒரு காமெடி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போவார். ஒரு மேடையில் அவர் நின்று பேசினார்னா அந்த மொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா ரஜினியை மட்டும்தான் பார்ப்பாங்க, வேற எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க, செல்ஃபோன் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி கொண்டவர், மேடை பேச்சிலையும் ஈர்ப்பு சக்தி கொண்டவர். அவர் இன்னைக்கு நேத்திக்கு மேடையிலாம் ஒன்றுமே பேசலை, 2 வார்த்தை இதை சொன்னார், 2 வார்த்தை படத்தை பற்றி சொன்னார், மௌனமாக இறங்கி போயிட்டார். இது வந்து உண்மையாலுமே ரஜினியை வந்து நேசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கோம் இருக்குது. அது ரஜினி வந்து மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கூடாதுங்கிறது தான் இருக்கிற உண்மை. அதை செயல்படுத்தணும். ஓகே, இன்னொரு தரப்பு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த அஸ்வத் மாரிமுத்து இது பிரதீப் ரங்கநாதன் அவருக்காக எழுதப்பட்ட கதை, ஒரு அர்ஜென்ட்டுக்காக இது ரஜினி கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக்லாம் பிரதீப் ஒரு ஹெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அப்படிலாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி இல்லைங்க. ஒரு படம் வந்து ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது சில நேரங்களில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஓகே இது பெருசாக இல்லையேன்னு சொல்லுவாங்க, சில நேரங்கள் நல்லா இல்லையேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. விமர்சனங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை. எப்போவுமே ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருந்திருக்கு, எப்போவுமே மக்கள் விரும்புகிற மாதிரி தான் இருந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கு தயாரிக்கப்பட்ட கதையெல்லாம் இது கிடையாது. இது வந்து ரஜினிகாண்டி தயாரிக்கப்பட்ட கதை. நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அஸ்வத் மாரிமுத்து பேசும்போது இது ஒரு படையப்பா அப்புறம் வேட்டையாடு விளையாடு ரெண்டும் கலந்த கலவையா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. படையப்பாங்கிறது ரஜினி நடிச்ச படம், அது மாஸ் ஹிட். வேட்டையாடு விளையாடுங்கிறது கமல் நடிச்ச படம், அது கிளாஸ் ஹிட், ஸ்டைலிஷான ஹிட். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணா எப்படி இருக்கும், அது நிச்சயமா வித்தியாசமா இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு கதை அஸ்வத் மாரிமுத்து ரஜினிக்கு சொன்னாரு. சொன்ன கதை ரஜினிக்கு பிடிச்சிருந்தது. ரஜினி நினைச்ச மாதிரி, ரஜினி எதிர்பார்க்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட், அதாவது இதுதான் ரொம்ப முக்கியம். ரஜினிக்கு வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் கொடுக்கணும். ரஜினி கார் ஏறி போகும்போது ஊடகவியலாளர் கேட்டாங்க எப்படிப்பட்ட படமா இருக்கும்னு. கமர்ஷியல் படமா இருக்கும்னு சொல்லிட்டு போனார்ல, மாஸ் படமா இருக்கும்னு சொல்லிட்டு போனார்ல, அதை தான் ரஜினி விரும்புறாரு. ஸோ இது வந்து ரஜினிக்கு தயாரிக்கப்பட்ட படம். இது அஸ்வத் மாரிமுத்துக்கு எழுதின இது அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதனுக்கு எழுதின கதையெல்லாம் கிடையாது. முழுக்க ரஜினி படம். ரஜினி படம்னா அது ரஜினி தான், எல்லா ஃப்ரேம்லேயும் ரஜினி தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக்கெலாம் வரும்போது எப்படின்னா நிறைய விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓவரால் அவுட் ப்ராடக்ட்னுடைய அவுட் வரும்போது, தியேட்டருக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அங்கே படம் நல்லா இல்லைன்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது தவிர்க்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போது அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொன்னார் வேட்டையாடு விளையாடு படையப்பா இது கலந்த மாதிரியான ஒரு ஹிட் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வந்து கூலிக்கு இது 100 பாஷா மாதிரி இருக்கணும். மணிரத்னம் சார் அந்த டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இன்னொரு நாயகன் அப்படின்னு தக்லைஃப் சொன்னாங்க. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் முன்கூட்டியே சொல்கிறது ஒரு ஆபத்தாக இருக்கா படங்களுக்கு, அவங்களுடைய படங்களுக்கு இது ஒரு ஆபத்தாக இருக்கா? எப்போவுமே படைப்பாளிகள் அவங்க படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சு தான் பேசுவாங்க. அதில் வந்து நம்ம தவறாக சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜ் கூலி அது வந்து ஒரு 100 பாஷா மாதிரி இருக்குன்னு சொன்னார். அவர் அந்த படத்தினுடைய படைப்பாளி, அவர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காரு. அது தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சொன்ன மாதிரி படத்தை எடுத்திருந்தாரா அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி. நீங்கள் வந்து நம்ம கூலியை பற்றி பேசுறதுனால நான் சொல்கிறேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகார்ஜுனா இருக்காரு, ஒரு ஷோபின் சாகர் இருக்காரு, ஒரு உபேந்திரா இருக்காரு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமீர் கான் இருக்காரு. இவங்கெல்லாம் எதுக்கு தேவை? எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நடிக்க வைக்கணும்னு என்ன கட்டாயம்? நீங்கள் யாரை கொண்டு வந்து நடிக்க வச்சாலும், அமீர் கான் நடிக்க வச்சாலும், நாகார்ஜுனா நடிக்க வச்சாலும், யார் நடிக்க வச்சாலும் அது ரஜினி படம்.
ரஜினிக்கு தானே இங்கே மார்க்கெட்டு, ரஜினிக்கு தானே வந்து மாசு, ரஜினி தானே வந்து மக்களால் விரும்பப்படுற நாயகனாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது ரஜினி படத்தில் வந்து இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கதையில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரஜினிக்கு மட்டுமே கதை எழுதுங்களேன், ரஜினிக்கு மட்டுமே கதை எழுதுனா நிச்சயமாக வெற்றிடும். ரஜினி நடித்த படங்கள் தனியாக ரஜினி மட்டும் நடித்த படங்கள்லாம் ஓடினதே இல்லையா? அதிரி புதிரியான வெற்றி. பாஷா ரஜினியோட யார் நடிச்சா? முரட்டுக்காலை அந்த காலத்தில் வந்த படம், 80களில் வந்த படம். ரஜினியோட யார் நடிச்சா? ஸோ ரஜினியை வச்சு எடுத்தாலே அந்த படம் ஓடணும் போது மல்டிபிள் கேரக்டர்ஸை மல்டிபிள் ஸ்டேட்லேருந்து மல்டிபிள் ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டு நடிக்க வைக்கும்போது கதையில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து ரஜினிக்கான இம்பார்ட்டன்ஸும் குறையும். மற்றவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையும்ல. ஸோ அங்கே தான் வந்து லோகேஷ் கனகராஜ் தோத்து போனார். கூலியிலேயே வந்து வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா ஷோபின் சாகருக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ரஜினி கேரக்டருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம். அது அப்படி சொல்ல முடியாது. காரணம் எப்படின்னா சில நேரங்களில் கதாநாயகனை விட சில பாத்திரங்கள் அழுத்தமாக இருக்கும். அதில் தப்பு கிடையாது, அது நான் தப்பாக சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு நாகார்ஜுனா நடிச்சது ஒரு வில்லனா நடிச்சார், ஓகே. ஒரு சோபின் சாகர் அவரான கேரக்டரா நடிச்சார், ஓகே. உபேந்திரா வந்து பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட், டைரக்டர், ஒரு கன்னடத்துல. அவரை கூட்டிட்டு வந்து ஒரு பீம் பாய் மாதிரி நிக்க வைக்கிறீங்க, வேஸ்ட் பண்றீங்க, அது தேவையில்லையே. அமீர் கான் எவ்வளவு பெரிய ஸ்டார், பாலிவுட் ஸ்டார், அவரை வந்து கூப்பிட்டு வந்து நீங்க ஒரு நாய் பிடிக்கிற கேரக்டர், கடைசியில வந்து நாயை பிடிச்சிட்டு ஹெலிகாப்டர்ல வராரு, பேசுறாரு போறாருன்னு ஒரு 10 நிமிஷம் அவரை காட்டுறீங்க. எதுக்கு தேவை, என்ன தேவை? இதே லோகேஷ் கனகராஜ் விக்ரம் எடுத்தப்ப கடைசி காட்சியில கேமியோல சூர்யாவை காமிச்சார், ரோலெக்ஸ்ன்ற கதாபாத்திரத்தில் காமிச்சார். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சா இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? அதிரி புதிரியா இருந்துச்சா இல்லையா? அந்த சூர்யா வர போர்ஷனுக்கு மட்டுமே பெரிய வரவேற்பா இருந்துச்சா இல்லையா? ரோலெக்ஸ் ஒரு படத்திலேயே சூர்யா நடிக்கணும், அது லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்க பேசினாங்களா இல்லையா? சோ எதா இருந்தாலும் சரி சார், ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும். கேரக்டருக்கு தேவை, படத்துக்கு தேவை, கதைக்கு தேவைன்றான நீங்க வந்து அதை வச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். தக் லைஃப்லேயே வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் வந்து கமலஹாசன் இருந்தாரு, சிம்பு இருந்தாரு, த்ரிஷா இருந்தாங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இருந்துச்சு, பல நடிகர்கள் அதுக்குள்ள இருந்தாங்க. பட் இருந்தாலும் கதையில ஓட்டை. கதை எப்பவுமே எப்படின்னா கதைன்னு ஒன்று இருக்கணும், அந்த கதையை நோக்கி நீங்க வந்து படத்தை எடுக்கணும், அதுக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை போடணும். கதையை மிஸ் பண்ணிட்டு நீங்க மற்ற விஷயங்கள்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கூட அந்த படம் நல்லா வராது. அப்படிதான் இந்த தோல்வியெல்லாம் அமைஞ்சது. ஓகே, இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையோ அப்படின்னு ஒன்று தோணுது சார். இப்போ ரஜினிகாந்த் சாரும் கமல்ஹாசன் சாரும் சேர்ந்து நடிக்கிறாங்களா சார்? அந்த படத்துக்கும் இப்போ 173க்கும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்ததே தெரியல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் நம்ம பார்க்க முடியுது. அது உண்மையா சார்? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தர்மன் வந்து அவர் வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ் பண்ணி நேற்றுக்கு பூஜை போட்டு இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கிறாங்க. இது எல்லா பக்கம் பேசுறாங்க. ஓகே, டாக் ஆஃப் த டவுனா இருக்காங்க. நீங்க வந்திருக்கீங்கல்ல இன்னைக்கு தர்மனை பத்தி கேட்கறதுக்கு, அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வருவீங்களா? நான் பேசுறேன்ல இன்னைக்கு தர்மனை பத்தி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பேசுவோமா? இதே மாதிரி பல ஊடகவியாளர்கள் வந்து சினிமால வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க, பல பிரபலங்களை பேட்டி எடுத்துட்டாங்க, மக்கள் பேசுறாங்க. ஸோ தர்மனை பத்தி டாக் இல்லை அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ரஜினிக்கான எக்ஸ்பெக்டேஷன் அது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதுக்கு இருந்தாலுமே இப்போ மக்கள் வந்து சட்டசபையை ஃபாலோ பண்றது, ஒரு டீப்பா ஃபாலோ பண்றதுனால இதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறையுதோ, எல்லாருமே அங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து. அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விஜய் அவர்கள் முதலமைச்சராக நடத்துகிற சட்டசபை அது விரும்பி பார்க்குறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு படம் பார்க்குற மாதிரியே வந்து சட்டசபையை முழுசாக பார்க்குறாங்க, அதில் மாற்று கருத்து நம்ம சொல்ல முடியாது. அவரும் மாசான ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உள்ள ஒரு பெரிய நடிகர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாறிட்டாரு. ஸோ அவருக்கான அந்த கிரேஸ் அது இருக்கு, அதில் நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. அது அவர் விஜய் அது விஜய் தான், அதுல ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரஜினியை வந்து நம்ம வந்து தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி படத்துக்கு எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷனுங்க. ரஜினி படம்னா அந்த முதல்ல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினி படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. ரஜினி படத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க, குடும்பமா ரஜினி படத்தை பார்க்கறதுக்கு விரும்புவாங்க, இளைஞர்கள் விரும்புவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா படம் கலகலன்னு கொண்டு போய் முடிச்சு விட்டுருவாரு. ஒரு படத்தை பார்த்தா ஜாலியாக இருக்கும். நம்ம டிக்கெட் வாங்கி எதுக்கு படத்தை பார்க்குறோம்? ஜாலியாக இருக்கணும், பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும், காமெடி இருக்கணும், அதை வந்து ரஜினி கொடுத்துருவாரு. அதனால ரஜினி படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படம், அடுத்து ரெட் ஜெயின் தயாரிக்கிற போகிற படம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். எப்போ ரஜினி கமல் சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படத்திலேயே இந்த தர்மன்லயே வந்து ரஜினி நடிக்கிறாரு கமல் படத்துல, ஆனா வந்து கமல் ஒரு கேமியா பண்ணுவாரா அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் இருக்கு. ஸோ எதிர்பார்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏற்கனவே அவர் சேவன் படத்துலயும் ஒரு கேமியோ பண்றாரு அப்படின்ட்டு ஒரு அப்டேட் இருக்கு. சிவகார்த்திகேயனுடைய சேவன் படத்துல அதுக்கும் அவர் தான் வந்து ப்ரொடியூசர். இந்த படத்துலயும் அவர் கேமியோ எதிர்பார்க்கலாமா சார்? பண்ணலாம்.
ஓகே பண்ணலாம், கதைக்கு தேவைப்படலாம். அதாவது வந்து இதெல்லாம் எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஒரு ரஜினி படம், அது கமல் தயாரிக்கிறாரு. அதுல வந்து ரோலெக்ஸ் கதாபாத்திரம் சூர்யா நடிச்சார்ல விக்ரம்ல, அதே மாதிரி ஒரு கேமியோவா இங்கே ஏதோ ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஒரு 5 நிமிஷம் ஓகே கமல் வந்து ரஜினி கமல் ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ண எப்படி இருக்கும்? 50 வருஷம் ஆச்சு. ஸோ மக்கள் ரசிகர்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல, அது நடக்கலாம், நடக்கலாம். அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கதையினுடைய நகர்வு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க. ஒருவேளை இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு டேரக்டர் ஃபீல் பண்ணார்னா நிச்சயமாக கமல் நடிப்பார். ஓகே. இந்த தர்மன் அப்புறம் இந்த சட்டசபை இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கிறப்பயே ஒரு தரப்பு ஆடியன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவர் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா சிபி சக்கரவர்த்தி நீங்கள் தலைவர் படம் பண்ணுறீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னு அவர் நகைச்சுவையாக சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் வாய வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோக்கஸில் அடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் தான் ஜனநாயகன் Jan 9 ரிலீஸ் ஆக இருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு விஜய் சார் படத்தை பாருங்க அப்படி சொன்ன வீடியோ, இந்த வீடியோ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இவங்க வாய் வச்சிட்டாங்க, அதனால சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரி அவரையும் தாக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு ஆயுதம். ஓகே, அதான் உண்மை. ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி யாரை வேணாலும் யாரு வேணாலும் தாக்கலாம், தாக்குதல் நடத்தலாம் சொற்களால் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். அது வந்து நீங்க இனிமே அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படிதான். இது வந்து நம்ம நீங்க மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் சரி, அது சில தாக்குதல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி கடந்து தான் போகணும். சிபி சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி படம் பண்றீங்க டைரக்டர் வாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஜாலியா சொன்னார். தப்பாலாம் வந்து எந்த மீனிங்குமே நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா எப்படி சொல்லுது, சிபி சக்கரவர்த்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஆல்ரெடி நட்பு இருந்தது. டான்ற ஒரு வெற்றி படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நட்பின் அடிப்படையில் சொன்னது தான். அது ரஜினி படம் மிஸ் ஆனதுக்கு வேறு சில காரணங்கள் இருந்தது. அவரே சொன்னார்ல, ஒரு ஒரு எப்படி சொல்லுது, ரொம்ப கதை வந்து ரொம்ப அழுத்தமான கதையாக இருந்தது அப்படின்னாரு. வெளிநாடுகளில் படம் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னார். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டர் வெயிட்டான ஒரு கதை, ஒரு ஜாலியான ஒரு கதை. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் குரு சிஷ்யன், அப்புறம் தம்பிக்கு எந்த ஊர், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு கதை வேணும்னு நினச்சார் ரஜினி. அது காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா ரஜினிக்கு இன்றைக்கி 75 வயசாச்சா, பலவிதமான ஆக்ஷன் பேக்டு சப்ஜெக்ட்ஸை ரஜினி பண்ண முடியாது, பண்ணுறது தவிர்க்கிறார். ஏன்னா வயது காரணம். அதனால் அந்த மாதிரி ஒரு லைட்டர் வெயிட் சப்ஜெக்ட் வந்து ரஜினி எடுத்து பண்ணுறாரு. ஸோ விமர்சனம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி தவிர்க்கவே முடியாது. யாரை வேணாலும் யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறதை தாண்டி விமர்சனம் பண்ணலான்ற ஒரு காலகட்டம், இணையதள காலகட்டம். அதில் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது, கடந்து தான் போகணும். ஓகே. இப்போ இணையதளத்தில் தாக்குதல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நடத்தப்படுறது வந்து உண்மை தான். இதற்காக அவர் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அது ப்ரெஸ் மீட்லேயுமே இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசினாலுமே ப்ரெஸ் மீட் கொடுத்து அவரே அவருடைய ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் இறங்கி வராரோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருந்துச்சு. ப்ரெஸ் மீட் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து பேசினாங்க. விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இருக்கிற அந்த முரண்பாடு ஏதாச்சும் இருக்கா, உண்மையா அப்படி ஏதாச்சும் இருக்கா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் 2 பேருக்குமான விஷயத்தை? முதல்ல வந்து விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. அதான் உண்மை. அதாவது வந்து நேத்திக்கு வந்து ரஜினி கிட்ட கார்ல ஏறி போகும்போது ஒருத்தர் ஊடகவியாளர் பைக்கை நிட்டு கேட்பாரு, விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? பேசியாச்சு சொன்னாரா? அப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு, போன்ல பேசியிருக்காரு. அது வெளியில தெரியல, மீடியால தெரியல. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு உறவு அதெல்லாமே அப்படியே தான் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா தலைமுறை இடைவேளை இருக்கு. ரஜினியே சொன்னார்ல அன்னைக்கு 30 வருஷம் கேப். அவர் 50, இவர் 75. ஸோ 25 வருஷத்துக்கு மேல தலைமுறை இடைவேளை இருக்கு. அப்படின்னும் போது அவர் இது வந்து தவறா சித்தரிக்கப்படுது. விஜய்க்கும் ரஜினிக்கும், விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் தவறா சித்தரிக்கப்படுது. இணையதளங்கள் தான், மறுபடியும் இந்த இணையதளங்கள் தான் இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பயங்கரமா அவரை தாக்கி அட்டாக் பண்ணி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே ரஜினி அப்படின்னா ரொம்ப மென்மையானவர். யாராவது அவரை வந்து தாக்கி பேசினாங்கன்னா அதை தாங்கிக் கொள்ள உடைய மனப்பக்குவம் ரஜினிக்கு இல்லை. ரொம்ப இலகிய மனது. இதெல்லாம் நம்ம கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர் கிடையாது. மென்மையானவராக இருக்கிறதுனால சரி இதுக்கு விளக்கம் கொடுத்துருவோமே அப்படிங்கிறதுனால தான் ரஜினி வந்து விளக்கம் கொடுத்தார். அது அவர் கிரேட்லேருந்து இறங்கி வந்துட்டார்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்குறார். அது சரி, தன்னிலை விளக்கம் கொடுத்தா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும், இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிதான் அது சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து விமர்சனம் பண்ணி மறுபடியும் பேசுகிறாங்கிற போது நம்ம என்ன செய்யறது, தவிர்க்க முடியல. மறுபடியும் இந்த இணையவள தாக்குதலை வந்து தவிர்க்க முடியாது. அதுதான் காரணம். ஓகே. இன்னொரு விஷயம், சுந்தர்சி அவர்கள் பற்றி கேட்டாகணும். அவங்க 2 பேர் காம்போ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க.
அதுக்கு அது என்ன வந்து விளக்குனாங்க அப்படிங்கிறது வந்து ரஜினி அவர்கள் ஸ்டேஜில் சொல்லியிருந்தாலுமே ஒரு இதாகவே இருக்குல்ல சார், ஒரு ஃபேமிலி, இவரும் ஃபேமிலி படம் பண்ணுறவர், இவங்களும் ஃபேமிலி படம் பண்ணுறவர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருந்திருக்கும் தான். சுந்தர் சி ரஜினிகாந்த் காம்பினேஷன், ராஜ்கமல் அப்படின்னும் போது அது நிச்சயமாக நல்லா இருந்திருக்கும் தான். சுந்தர் சி வந்து ஒரு நல்ல திறமையான இயக்குனர், கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கிறார், பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி அருணாச்சலம் ரஜினி வச்சு பண்ணியிருக்காரு, அன்பே சிவம் கமலை வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரிடையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சுந்தர் சிக்கு இருந்திருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருந்திருக்கு. ஓகே, அது நம்ம இன்னைக்கு பேசி பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு, புரியுதா உங்களுக்கு? அதனால அது நடந்திருந்தால் நல்லா இருக்கும், நடக்கலைங்கிறது போது அதை நம்ம கடந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து இந்த அஸ்வத் மாரிமுத்துங்கிறவர் நல்ல சாய்ஸ், நிச்சயமா நல்ல சாய்ஸ். நீங்க வேணா பாருங்க, இந்த தர்மன் படம் நிச்சயமா ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் ரஜினிக்கு, அதே நேரத்தில் ரஜினி படமா இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் லியோன் ஜேம்ஸ் அந்த மியூசிக் டைரக்டர் கூட தான் வந்து படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் பண்ண 2 படங்களுமே அவருடைய மியூசிக்கில் தான் இருக்கும். ஏன்னா அவருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். தலைவர் வந்து அனிருத் இல்லாமல் வந்து படம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்குதல் வார்த்தைகளும் வந்து இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறீங்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு அனிருத் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் 1 மியூசிக். ஓகே, அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, இன்னும் இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் அவருடைய இசை தான் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியோட வீட்டு செல்ல பிள்ளை, குழந்தையா இருக்கும்போது ரஜினி தூக்கி வளர்த்த பிள்ளை. அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது அந்த ரஜினி குடும்பத்திலேருந்து வந்த தனுஷ் தான். 3 படத்துல கொடுத்தாரு. இன்னைக்கு அனிருத் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வளர்ந்து நிற்கிறாரு. இன்னைக்கு எல்லா ஸ்டார்ஸுமே அனிருத்தை விரும்புறாங்க. பாலிவுட் படங்கள்லாம் கூட அனிருத் பண்றாரு, தெலுங்கு படம் அனிருத் பண்றாரு, அல்லு அர்ஜுனா அங்கேயும் அனிருத் இருக்காரு. இந்த மாதிரி பல படங்கள்ல வந்து அனிருத் பண்ணும்போது அனிருத் இன்னைக்கு நல்ல பாப்புலரான டேரக்டர், மியூசிக் டேரக்டரா இருக்கார்ல. ஸோ ரஜினி வந்து அனிருத்தை தவிர்க்க மாட்டார், தவிர்க்க முடியவும் முடியாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்பவுமே அப்படின்னா, அவருடைய, மறுபடியும் சொல்றேன், அவருடைய மார்க்கெட் அது எப்பவுமே நிலையா இருக்கணும்னு நினைப்பாரு, அதுக்காண்டி முனைப்பா இருப்பாரு. அவருடைய படம் வெற்றி அடையணும்னு நினைப்பாரு. ஒரு காலத்துல நீங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வார். ஒரு காலத்துல இளையராஜா, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான், இப்ப அனிருத். அதே மாதிரி இயக்குநர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பி முத்துராமன், அதுக்கப்புறம் ராஜசேகர், அப்புறம் KS ரவிக்குமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பி வாசு, அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நெல்சன் திலீப் குமார், லோகேஷ் கனகராஜ். இப்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அஸ்வத் மாரிமுத்து இளைஞர்களோட, ஆமா, இளைஞர்களோட பயணிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு வரும், அவங்களுடைய ஐடியாலஜி உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் பழசாயிட்டீங்க நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களை அவங்க புதுப்பிச்சு காட்டுவாங்க. ஸோ அதை ரஜினி விரும்புவார். அதனால் ரஜினி படம் அப்படின்னும் போது அந்த காம்போ அது வந்து அனிருத் தான் இருப்பார். அது வந்து அந்த காம்போவுக்கு ரஜினி சொல்கிறாருன்னும் போது அஸ்வத் மாரிமுத்து ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ இது அஸ்வத் மாரிமுத்துக்குமே ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா அனிருத் வந்து எல்லா படத்துடைய இசையும் பின்னணி இசையும் எல்லாத்துலேயுமே வெற்றி கண்டுட்டு இருக்காருல்ல. அப்போ இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட், அவர் குட் காம்பினேஷன், அவர் தேவைப்படுறாருல, தப்பு இல்லையே. லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின், விஜயகாந்த் அவர்களுடைய சபரி மூவி இருக்குல்ல சார், அதையும் இந்த படம் இப்படி தான் வரப்போகுதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் தாக்குதலுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இப்போது பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த படம் வந்து டாக்டர் வேலையும் பார்ப்பாரு, அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி. சபரி படத்துடைய லைனும் வந்து அது கிட்டத்தட்ட அதே தான். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம எதையுமே இப்போ உறுதிப்படுத்த முடியாது. சபரி படத்தோட லைனு சபரி வந்துருச்சு, நம்ம பார்த்துட்டோம், அது என்ன கதைன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து தர்மன் படத்தினுடைய கதை என்னங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ ஒரு டாக்டராக நடிக்கிறார் அப்படிங்கிறதுனாலே அந்த படத்தோட இது வந்து நம்ம கனெக்டே பண்ண முடியாது. இது இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக இருக்கார். யார் இவர்? நம்ம அஸ்வத் மாரிமுத்து. நல்ல படைப்பாளியாக இருக்கார், வித்தியாசமாக கதை சொல்கிறார் அவர். அப்படின்னும் போது அவருடைய கதை சொல்லல் எப்படி இருக்கும், அவருடைய மேக்கிங் எப்படி இருக்கும், அவர் ரஜினி எப்படி காட்டுவார், இதெல்லாம் இருக்கும்போது அது வேற மாதிரி கலராக மாறிடும். அதனால ஒரு படத்தில் டாக்டராக இருக்காரு அப்படின்னும் போது அந்த கதை தான் இது அப்படின்னு நம்ம சொல்லி பேசுறது தவறு. அதுவும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. படம் வந்ததுக்கப்புறம் இந்த விமர்சனம் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கலாம். படமே இன்னும் தொடங்காத நிலைமையில வந்து கதையே இன்னும் தெரியாத சூழ்நிலையில வந்து இதெல்லாம் வந்து தேவையற்ற விஷயம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்களோ, அது வந்து நான் தான் சொல்றேன், மறுபடியும் இணையம், இணையதளம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நிறைய இந்த விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். PF
அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி. இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.